நடிப்பு அழகன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் திவாகர் அவர்களோட வாட்டர்மெலனை தான் 2ஆ பொழக்க போறோம். பொழக்கலாமா? வாங்க. தெரிஞ்சேதான் கோமாளி விஷம் போடுறாரு. அவருக்கு தெரியும் நம்ம வந்து கோமாளியா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். நீங்க ஒரு ஆங்கர் வேலை பாக்குறீங்க, ரிப்போர்ட்டர் வேலை, கோமாளின்னு சொன்னா அதெல்லாம் அது முதல்ல அந்த வார்த்தையை ஊடகங்களுக்கே ரைட்ஸ் கிடையாது சொல்றது. டேய் நீதான்டா கோமாளி. டேய் கோமாளி கோமாளி. வளர்ந்து வந்துட்டா 1000 பேர் 1000 சொல்லத்தான் செய்வாங்க. உங்களுக்கு தெரியாது, வளர்ந்துட்டீங்க. ஆமாமா வளர்ந்துட்டோம்லமா. அந்த கோமாளி வயித்தை தான் வளர்த்து வச்சிருக்கான். இப்ப எல்லா நாள் ஷூட்டிங் இருக்க போறது இல்ல. ஒரு மாசம் ஷூட்டிங் இல்ல, திருப்பி நம்ம 20 நாள் ஃப்ரீயா இருக்கலாம். அந்த 20 நாள் கேஸ் பாத்துக்கலாம், திருப்பி கமிட் ஆகிறப்ப போட்டுக்கலாம். அது சரி, லாரி டயரை எதுக்கு வயிற்றுக்குள்ள கட்டிருக்கீங்க? இருக்கிறவங்களும் நிறைய வரதட்சணை தான் கல்யாணம் பண்றாங்க. திவாகர் அவர்களுக்கு என்ன மாதிரி கல்யாணம் அப்படின்னு இல்லாம அது ஆல்ரெடி டிலே ஆயிடுச்சு. நம்மளுக்கே இப்ப 35 வயசு ஆகி போச்சு. அவனுக்கு 35 வயசுன்னு 15 வருஷமா சொல்லிட்டு இருக்கான். நல்ல பொண்ணு கிடைச்சா கல்யாணம் பண்ணா போகுன்ற மாதிரி தான் இருக்கு. பொண்ணு கிடைக்காது, நல்லா அடி வாங்கியே பொண்ணு தான் கிடைக்கும். நான் மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி மேடம். விஜய் சாரே வந்து நடிக்க வரும்போது நடிக்க வருது. இன்னைக்கு அவர் வேற இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படிப்பட்டவருக்கே ஹர்ட் ஆகும்போது உங்களுக்கே அது ஹர்ட் ஆகல. அவன் மனுஷனா இருந்தா வலிக்கும், அவன் மனசாட்சி இல்லாத மட குரங்கு எப்படி வலிக்கும்? சோ இனிமே வர்ற காலங்கள்ல டாக்டர் திவாகருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கும். அப்ப நிறைய பேர் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. பொறா பரதேசி நாயே. இன்டர்வியூ திரும்பி மக்கள் பாக்குறது காரணம் எப்படா இன்டர்வியூ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேடம். காரணம் மோட்டிவேஷன், அந்த தைரியம். மாடு, எரும மாடு, கருவாயா, டேய் அனமுண்டா பாம்பு. எனக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி, ரொம்ப போல்டு மேடம். அதுல மதுரைக்காரங்களுக்கே உள்ளானது. பட் எனக்கு அது ஓவராவே இருக்கு. நானும் மதுரைக்காரன் தான்டா. நீ மதுரைக்காரன் இல்லடா, பைத்தியக்காரன். கர்ணன் படத்துல நெஞ்சு ஈத்துகளை கூட்டுக்கண்ட நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிடான்னா குஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிறான். அஜித் சார் நடக்கிறப்ப கூட உங்களுக்கு நம்மளோட நடம் அந்த மாதிரி இருந்துச்சு மேடம். என்ன ரீசனா? நம்மளோட உடல் அமைப்பு தான். அதனால தான் வந்து உங்களுக்கு கோட் போடுறதுக்கு நல்லா இருக்கு ஸ்டைலா. இது வரைக்கும் ஏதோ சூர்யா, விஜய், சிம்பு, தனுஷ் மாதிரி நடிப்பேன்னு சொல்லி என்ன தாலியா அர்த்த. ஆனா இன்னைக்கு அஜித் கூட உன்னை கம்பேர் பண்ற பத்தியா? கோத்தா இனியும் உன்னை விடக்கூடாதுடா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸ் நல்லா இருக்கும். எந்த காஸ்டியூம் போட்டாலும் நம்மளுக்கு லுக்கு தூக்கி விட்டுரும் மேடம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரொம்ப உங்களுக்கு ஏஜா தெரியுது யாருமே சொன்னது கிடையாது. இது போன்ற நாள்பட்ட ஆறாத மூலக்கோளாறையும் சித்த வைத்தியத்தில் குணப்படுத்த முடியும். டேய் ஓத்தா, நீ கத்துனது அவன் பயன்டான்டா. சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன். சாக்கடை மாடி பயாமன் இல்லை. சார், எஸ்ஐ சார், இந்த பாருங்க பைத்தியம். இந்த அன்னியன் டைலாக் நீங்க பண்ணுவீங்களா? அந்த கேரக்டரிஸ்டிக் மாத்தி பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் அம்பியா இருப்பீங்க, அடுத்து அன்னியனா இருப்பீங்க. அது எப்படி நான் பண்ணுவீங்க அந்த இதுல? அது நேச்சுரலா பண்றோம். அந்த 5 கொலை பெருமாள் சார் பண்ணதே நான் தான். ஊர்ல எவன் அவனுக்கோ கேடு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குது. அவர் த்ரெட்டனை குளம்பரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ். கேட்டு சனம் பண்ணி திவாகர் ஒரு மனநோயாளி பாஸ். நவரசம் வந்து நிறைய பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நவரசம் பண்ணலாமா? நவரசமும் சாக போகுது. இப்போ வந்து நீங்க என் மேல கோவப்படுற மாதிரி கோவம். அதுக்கு ஏன்டா கரடி கக்கூஸ் போன மாதிரி மூஞ்ச வச்சு இருக்கிற? கருணை, கமான். கருணை பண்ண சொன்னா கருணையே பலாத்காரம் பண்ற மாதிரி பண்றான். அழுகை. நவரசம் இல்ல, புலிரசம். அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நிறுத்துற அவனை.